இப்போ நம்மளுக்கு இருமலோ இல்ல தும்மலோ வரும்போது நம்ம வாயும் மூக்கையும் இப்படி சேர்ந்துக்கிட்டு இப்போ மூடிட்டு தும்புறோம்ல, அப்ப என்ன உண்மையிலேயே கிருமிகள் வெளியேறதுங்களா என்ன? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அப்படி செய்யவே கூடாதான். நம்ம டைட்டா வாயையும் மூக்கையும் மூடிட்டு தும்புறதுனால அந்த ப்ரெஷர் நம்ம காதுல தான் எஃபெக்ட் ஆகுமா. நம்ம காதோட இயர் ட்ரம் இருக்குல்ல, இல்லது நம்ம ஜவ்வுன்னு சொல்றோம்ல, அது அந்த ப்ரெஷர்னால கிழிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அப்படி தும்பும் போது நம்மளோட ப்ரெஷர் நம்மளோட ஃபேஸ்ல படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம அப்படி தும்பவே கூடாது. அப்ப என்னதான் பண்றது அப்படி கேட்டீங்கன்னா, நீங்க தும்மலோ இல்ல இருமலோ வந்துச்சுன்னா யாரும் இல்லாத இடத்துக்கு கொஞ்சம் தூரம் போயிருங்க. போயிட்டு உங்க கைகளை இப்படி தூரமா வச்சுட்டு அது மேல துணியை போட்டுட்டு நீங்க தூரத்திலேயே அச்சின்னு தும்பி விடுங்க. இல்ல இரும்புங்க. அப்படி இருமும் போது கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கும் எந்த எஃபெக்டும் வராது, இன்னொரு பீப்புளுக்கும் எந்த எஃபெக்டும் வராது. இதோட இல்ல வேற ஏதாச்சும் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.